வன உயிரின வாரத்தை முன்னிட்டு கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் பெருமையை முன்னிறுத்தும் புகைப்பட கண்காட்சி துவங்கியது. கோவையில் ஓசை சுற்றுச்சூழல் அமைப்பு நடத்தும் உயிர் நிழல் காணுயிர் புகைப்பட கண்காட்சி வேளாண் பல்கலைக்கழக வளாகத்தில் துவங்கியுள்ளது. இந்த கண்காட்சியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் பெருமைகளை உணர்த்தும் வகையில் அங்கு வசிக்கும் அரிய பறவைகள், விலங்குகள் குறித்த புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. பூச்சி இனங்கள், அவற்றின் வகைகள், வாழ்விடங்கள், வன உயிரினங்கள் குறித்து வைக்கப்பட்டிருந்த விளக்கப்படங்களை பொதுமக்கள், இயற்கை ஆர்வலர்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். இங்க நம்ம மேற்கு தொடர்ச்சியில் மலையில் மட்டும் வாழுகிற எண்டமிக் ஸ்பீஷியஸ், அது மட்டும் இல்லாம அழிவின் விளிம்பில் இருக்கிற அருகி வரும் உயிரினங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற உயிரினங்கள் எல்லாம் என்னென்ன, அதை திருப்பியும் மீட்டெடுப்பதற்கும் பாதுகாப்பதற்குமான என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எடுத்து சொல்லணுங்கிற நோக்கத்துல இந்த கண்காட்சி தொடங்கப்பட்டிருக்கு. என்வாயன்மெண்ட் சயின்ஸ் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம ரெகுலரா புக்ஸ்ல படிக்கிற குளோபல் வார்மிங் அந்த மாதிரி எல்லாம் டாபிக் மாதிரி இல்லை. ஏன்னா இந்த ஸ்பீஷீஸ் எல்லாம் இருந்தாதான் நம்மளால இருக்க முடியும். இந்த காட்டு இருந்தாதான் நாம இருப்போம். அதனால எல்லாருக்கும் இதை பத்தி கொஞ்சமாச்சு தெரிஞ்சுக்கணும். முதலெல்லாம் எல்லாமே வெஸ்டர்னைஸ்டா இல்லப்போ எல்லாருக்கும் இது என்ன அனிமல், இது என்ன அனிமல் கேட்டா சொல்ல தெரியும். இப்போ அது சொல்ல தெரியாது. ஏன்னா we are not connected to nature now. இந்த கண்காட்சியை துவக்கி வைத்த தமிழக அரசின் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் தலைமை வன உயிரின காப்பாளர் லட்சுமி நாராயணன், அகிம்சையை வலியுறுத்திய காந்தியின் பிறந்த நாளை வன உயிரின வாரமாக கொண்டாடுவதாகவும், மனிதர்களால் சுற்றுச்சூழல் அமைப்போடு சங்கிலி போன்ற பிணைப்பில்தான் வாழ முடியும் என்பதை அறிந்து வன உயிரினங்களை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வரும் 16ஆம் தேதி வரை நடக்கும் இந்த கண்காட்சியில் மருந்துக்காக வேட்டையாடப்படும் தேவாங்கு, வாலில்லா குரங்கு, இலைகளை மட்டும் உண்ணக்கூடிய சாம்பல் மந்தி, மனிதர்களைப் போல தோற்றமளிக்கும் நீலகிரி மந்தி என பல்வேறு அரிய, அழிந்து வரும் வித்தியாசமான உயிரினங்களின் புகைப்படங்கள் இயற்கை ஆர்வலர்களை வெகுவாக ஈர்த்தன.